இந்த அடிக்கருகள், அந்த பனினால மழை இருந்தது, அந்த அடிக்கருகள், செடி வாடல் அப்படிங்கும்போது காயோட சைஸ் எடுத்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஈல்டு ரொம்பவே ட்ராப் ஆகிடுச்சு. அந்த டைமில் தான் ஒரு நண்பர் மூலமாக வந்து ஏபிகே ஆர்கானிக்லேருந்து இந்த ஆர்பிஸ் இந்த மருந்து எனக்கு அறிமுகம் பண்ணாங்க. ஒரு 1/2 ஏக்கர் ஃபீல்டுக்கு வந்து 5 லிட்டர் ஆர்பிஸ் வந்து நான் ட்ரென்ச்சிங் மூலமாக கொடுத்தேன். கொடுத்த ஒரு 15 நாளில் ரிசல்ட் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஒரு 15 நாளுக்கு அப்புறம் அந்த FL77 ஒரு 200 ml ஸ்ப்ரேயிங் கொடுத்துருந்தேன். கொடுத்ததுக்கப்புறம் 20 நாளில் நல்லா செடி தளவும் ஏற ஆரம்பிச்சது, பூவும் வந்தது, காயும் நல்லா ஊற ஆரம்பிச்சது. இந்த ஃபீல்டுக்கு ஆர்பிஎஸ் கொடுத்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 நாள் ஆச்சு. FL 20 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் காயை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், காயோட கலரு, சைஸு ஆல்மோஸ்ட் இந்த ஃபீல்டுலாம் போச்சு அப்படின்னாங்க. இந்த ஆர்பிஎஸும் FL77 கொடுத்ததுக்கப்புறம் ஃபீல்டு நல்லா இருக்குதுங்க. வணக்கம், என்னோடய பேர் அழகு. கோயம்புத்தூர் மாவட்டம், மதுக்கரை வட்டம், திருமலையம்பாளையம். ஒரு 5 ஏக்கரா விவசாயம் பண்ணிகிட்ருக்குறேங்க. ஒரு 3 ஏக்கரா தக்காளியும், ஒரு 2 ஏக்கரா தர்பூசணியும், ஒரு 1/2 ஏக்கரா வந்து மிளகாவும் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த தக்காளியோட ஃபீல்டு பார்த்திங்கன்னா ஜூலை மந்த்து நம்ம நடவு போட்டது. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அது ஒரு 6 மாதம் ஆயிடுச்சுங்க. 3 மாதம் நல்ல ஈல்டு கொடுத்துட்டு இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஈல்டு கொடுத்துட்டு இருந்த அளவுக்கு ரேட் இல்லை, ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருந்தேன். தென் பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டே ஆல்மோஸ்ட்டு செடி ஃபுல்லாக வாடி கருகி போயிடுச்சு. இங்கே பக்கத்தில் உள்ள விவசாயிகள் எல்லாமே இந்த தக்காளி ஃபீல்டு ஆல்மோஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நல்லா வந்துட்டு இருந்த ஃபீல்டு வந்து இந்த அடிக்கருகள், அந்த பனினால மழை இருந்தது, அந்த அடிக்கருகள், செடி வாடல் அப்படிங்கும்போது காயோட சைஸ் எடுத்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஈல்டு ரொம்பவே ட்ராப் ஆகிடுச்சு. அந்த டைமில் தான் ஒரு நண்பர் மூலமாக வந்து ஏபிகே ஆர்கானிக்லேருந்து இந்த ஆர்பிஸ் இந்த மருந்து எனக்கு அறிமுகம் பண்ணாங்க. இந்த ஆர்பிஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக 2 ஏக்கர் போட்டிருக்கிறேன். 1/2 ஏக்கர் டோட்டலாக 4 ஃபீல்டு இருக்குதுங்க. ஒரு 1/2 ஏக்கர் ஃபீல்டுக்கு வந்து 5 லிட்டர் ஆர்பிஸ் வந்து நான் ட்ரென்ச்சிங் மூலமாக கொடுத்தேன். கொடுத்த ஒரு 15 நாளில் ரிசல்ட் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஒரு 15 நாளுக்கு அப்புறம் அந்த FL77 ஒரு 200 ml ஸ்ப்ரேயிங் கொடுத்துருந்தேன். கொடுத்ததுக்கப்புறம் 20 நாளில் நல்லா செடி தளவும் ஏற ஆரம்பிச்சது, பூவும் வந்தது, காயும் நல்லா ஊற ஆரம்பிச்சது. இந்த ஃபீல்டுக்கு ஆர்பிஎஸ் கொடுத்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 நாள் ஆச்சு. FL 20 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் காயை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், காயோட கலரு, சைஸு ஆல்மோஸ்ட் இந்த ஃபீல்டுலாம் போச்சு அப்படின்னாங்க. இந்த ஆர்பிஎஸும் FL77 கொடுத்ததுக்கப்புறம் ஃபீல்டு நல்லா இருக்குதுங்க. இந்த மட்டும் மொத்தம் ஒரு 4 பிளேஸில் போட்டிருக்கோம். 4 இடமும் ஈல்டு நல்லாவே போயிட்டுருக்குது. நல்லாவே ஈல்டு எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. இந்த FL77 கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர் எடுத்துருக்குதுங்க. ஃப்ளவர் எடுத்து நிறைய பிஞ்சும் வச்சுருக்குது. ஆரம்பத்தில் இந்த அளவுக்கு ஃப்ளவர் எடுக்குமாங்கிற சந்தேகம் இருந்தது. 2வது பட்டத்து யாருக்குமே 2வது பேட்ச் யாரும் கொண்டு வரல. 2வது பேட்ச் நம்ம தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த மருந்து கொடுத்ததுக்கப்புறம் நல்ல ஃப்ளவரிங் எடுத்துருக்கு, நல்ல பிஞ்சும் பிடிச்சிருக்குதுங்க. ஆரம்பத்தில் நார்மல் ஃபெர்டிலைசர் கொடுக்குற ஈல்டுக்கும் இந்த ஆர்பிஎஸோ FL77 கொடுத்த ஈல்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க. இந்த அணப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஏக்கருங்க. இதுலேருந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 1/2 ஏக்கர்லேருந்து ஒரு 30 பாக்ஸ் எடுப்பேன். ஆர்பிஎஸும் FL77 கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 50 பாக்ஸ் வரைக்கும் நான் எடுக்க முடியுது. ஈல்டு நல்லாவே இருக்குதுங்க. மக்கள் அது யூஸ் பண்ணலாம்.